கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் இந்த கவனமாயிரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் தாமே இந்த வீடியோ எல்லாத்தையும் ஆசிர்வதிப்பாராக. எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள்ல கூட நான் இந்த பிவேர் சீரியஸ்ல பார்ட் 3ல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். காடை பத்தி நான் பேசியிருந்தேன். அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அதை நம்ம தியானிச்சோம். சோ அந்த விஷயத்த நான் பேசும்போது 2 காரியத்தை நான் சொன்னேன். என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சர்வாயுத வர்க்கத்துல எல்லா ஆர்மரும், எல்லா ஆயுதங்களும், எல்லா பாதுகாப்பும் நமக்கு முன்னாடி தேவையான பாதுகாப்பை மட்டும் தான் தருது. நமக்கு நம்முடைய முதுக பாதுகாக்கிறதுக்கு எந்த ஆயுதமும் அதுல என்ன பண்ணல இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். சோ அந்த விஷயத்த நான் சொல்லிட்டு 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். எக்காரணத்து கொண்டும் ஊழியத்துல நம்ம பின்வாங்க கூடாது அப்படின்னு சொன்னேன். 2வது, நம்ம யார நம்பி ஊழியத்துல நம்ம நிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அந்த காரியத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு முதுக பாதுகாக்கிறதுக்கு சர்வாயுத வர்க்கத்துல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாததுனால, சோ நம்ம கூட நிக்கிற ஆட்களே நமக்கு துரோகம் பண்ணி நம்மள முதுகுல குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, சோ இந்த 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சோ அத குறிச்சு ஒரு சகோதரர் என்னிடத்துல கேட்டு இருந்தாரு. அதை குறிச்சு நீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எங்களுக்கு அதுல விளக்கம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டு இருந்தாரு. சோ அவருக்காக இந்த வீடியோ நான் பண்றேன். அல்லேலூயா. சோ அந்த சர்வாயுத வர்க்கத்துல நான் சொன்ன அந்த 2 குறிப்புகளை நான் விளக்கி இந்த வீடியோல என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். சோ பார்ட் 3 நீங்க பார்க்காம இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி பார்ட் 3 நீங்க பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த சர்வாயுத வர்க்கத்துல பின்னாடி நமக்கு பாதுகாப்பு இல்லாததுனால சாத்தான் நம்ம நம்பிக்கை இல்லாத நபர்களை நம்ம பக்கத்துல வைக்கும் போது, விசேஷமா நம்மளுடைய வாழ்க்கையில இணைக்கும் போது, அவங்க மூலயமா சாத்தான் நம்மள காயப்படுத்துவான் அப்படின்றத நான் சொன்னேன். சோ அந்த காரியத்தை இன்னைக்கு நான் எதை வச்சு சொல்ல போறேன், பைபிள்ல நம்ம எதை வச்சு பார்க்க போறோம்னு சொன்னா, இயேசு சாமியோடைய வாழ்க்கையை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதுல நான் நிறைய வசனங்களை படிக்க போறேன். சோ நீங்க தொடர்ந்து கவனிச்சாதான் இந்த விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கூட நீங்க எடுத்து வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 23ல இருந்து 25 வசனங்கள். யோவான் 2வது அதிகாரம் 23ல இருந்து 25 வசனங்கள். நல்லா கவனிங்க. இந்த ஆர்மர் ஆஃப் காட்ல பின்னாடி நமக்கு பாதுகாப்பு இல்ல. சோ அது நிமித்தமா சாத்தான் நம்மளை எப்படி தாக்குறான்றத இயேசு சாமியோடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கத்துக்க போறோம். வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷரு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு சாமி முதலாவது ஊழியத்தை அவர் என்ன பண்றாரு, தொடங்குறாரு. அவர் ஊழியத்தை தொடங்கும் போது அவர் அநேக அற்புதங்களை செய்யறாரு. அநேகர் அவருடைய நாமத்துல என்ன பண்றாங்க, விசுவாசம் வைக்கிறாங்க. ஆனாலும் கூட இயேசு சாமி என்ன பண்ணல, யாரையும் என்ன பண்ணல, நம்பல. புரியுதுங்களா? இயேசு யாரையும் நம்பி என்ன பண்ணல, இணங்கல. எப்போ, ஊழியத்தோட ஆரம்பத்துல. கவனிங்க. அப்போ ஏன் இயேசு யாரையும் நம்பி இணங்கல அப்படின்னு சொன்னா, மனுஷங்க உள்ளத்துல என்ன இருக்குதுன்றத ஏசப்பா என்ன பண்ணி இருந்தது, நல்லா தெரிஞ்சிருந்தது. அல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்ணல, யாரையும் என்ன பண்ணல, நம்பல. அவரு ரொம்ப ஜாக்கிரதையா ஊழியத்தை என்ன பண்ணாரு, செஞ்சாரு. ஆனா
அப்படி இயேசு சாமி யாரையும் நம்பாம அவரு ஞானமா ஊழியத்தை அவரு செஞ்சாலும் அவர் தொடர்ந்து ஊழியங்களை செய்ய அவர் முயற்சி எடுத்த போது அநேக கிராமங்கள் அவர் சந்திக்க வேண்டி இருந்தது, அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது இருந்தது, அநேகரை சுகப்படுத்த வேண்டி இருந்தது. அப்ப ஏசாமி என்ன பண்றாரு, ஊழியத்தோட ஆரம்பத்துல அவர் யாரையும் நம்பி இணங்காம இருந்த போதிலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 12 பேரை தன்னோடு கூட என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. அல்லேலூயா. 12 சீஷர்களை இயேசு சாமி என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. ஏன் இயேசு சாமி 12 பேரை தெரிந்து கொள்றாருன்னு சொல்லி சொன்னா, அவரோடு கூட ஊழியத்துல நிற்கும்படிக்கு. அல்லேலூயா. என்னோட கூட வாசிங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரையும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து 16 வரைக்கும். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத் என்பவர்களே. அல்லேலூயா. கவனிங்க, தனியா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த இயேசு சாமி இப்ப 12 பேரை ஊழியத்துல தன்னோடு என்ன பண்றாரு, இணைக்கிறாரு. அல்லேலூயா. சோ அப்போ இந்த டீம்ல மொத்தம் எத்தனை பேரு? 13 பேர். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு சாமி இந்த 12 பேரோடு கூட ஊழியத்தை என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறாரு. கவனிங்க, இந்த 13 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சத்துருவ என்ன பண்ண போறாங்க, எதிர்க்க போறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாங்க, இந்த உலகத்துல கட்ட போறாங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கும் போது நல்லா கவனிங்க, இப்ப இந்த 13 பேரும் சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணோம், தரித்து கொண்டு ஊழியத்துல என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. இப்ப என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா, இயேசு இந்த 13 பேருடைய முதுகையும் பாதுகாக்கணும். இந்த 13 பேரும் இயேசுடைய முதுக என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னா, சர்வாயுத வர்க்கத்துல எல்லா ஆர்மரும் எங்க இருக்கு, முன்னாடிதான் இருக்கு. அல்லேலூயா. பின்னாடி என்ன பண்ணல, இல்ல. நீங்க பார்ட் 3 நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப இந்த 13 பேர் இருக்கிற ஊழியத்துல ஒருத்தர் இன்னொரு முதுக என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். தொடர்ந்து ஊழியத்துல என்ன பண்ணணும், முன்னாடி போய் சத்துருவனா பண்ணணும், எதிர்க்கணும். அல்லேலூயா. சோ அப்படி இயேசு சாமி இந்த 12 பேரோடு கூட சேர்ந்து ஊழியத்தை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாரும் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கும் போது அதுல ஒரே ஒரு நபர், அல்லேலூயா, யூதாஸ் காரியோத் மட்டும் எப்படி இருக்கிறான், உண்மை இல்லாதவனா இருக்கிறான், பண ஆசை பிடிச்சவனா அவனா பண்றான் இருக்கிறான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், யார நம்ம ஊழியத்துல என்ன பண்றோம், இணைக்கிறோம், யார நம்பி நம்ம ஊழியத்துல நிக்கிறோம், எப்படிப்பட்ட நபர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம இணைக்க நம்ம என்ன பண்றோம், பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. சோ நல்லா கவனிங்க, ஊழியத்துல நம்ம முன்னேறி கொண்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம சரியா நம்ம உபயோகப்படுத்தி போயிட்டு இருக்கும் போது சாத்தானால நம்மள என்ன பண்ண முடியாது, எதிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம முழுவதா என்ன பண்ணப்பட்டிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கோம். ஆனா நல்லா கவனிங்க, அப்போ சாத்தானுக்கு ஒரே ஒரு வழி எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய முதுகுல குத்துறதுக்கு தான். அல்லேலூயா. ஏன்னா பின்னாடி என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. என்ன பண்ணாதான் உண்டு, துரோகம் பண்ணாதான் உண்டு. அல்லேலூயா. சாத்தானுக்கு வழி திறந்தாதான் உண்டு. நல்லா கவனிங்க, இப்ப இந்த 13 பேரும் ஊழியத்துல மும்முரமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஊழியம் ரொம்ப டெவலப் ஆகுது, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, எல்லாம் நடக்குது. சாத்தானால இந்த 13 பேர் கொண்ட குழு என்ன பண்ண முடியல, கலைக்கவே முடியல, உடைக்கவே முடியல. ஏன்னா இயேசு சாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவருக்கு கீழே அந்த 12 என்ன பண்றாங்க, இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட நேரத்துல நல்லா கவனிங்க, அதுல ஒரே ஒருத்தன் யூதாஸ் காரியோத் என்ன பண்றான், தன்னுடைய பொருளாசையினால சாத்தானுக்கு வழி என்ன பண்றான், திறக்கிறான். வாசிக்கலாமா என்னோடு கூட ஒரு வசனத்தை? யோவான் 13வது அதிகாரம் 21ல இருந்து 27 வசனங்கள். யோவான் 13 21ல இருந்து 27. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி
உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இப்ப இந்த 12 பேரும் ஊழியத்துல மும்முரமா இருக்கிறாங்க. சாத்தானால உள்ள வர என்ன வாய்ப்பு இல்ல. ஆனா இந்த யூதாஸ் காரியோத் சாத்தானுக்கு வழி திறந்த உடனே சாத்தான் அவனுக்குள்ள என்ன பண்றான்? உள்ள வரான். அதை இயேசு சாமியே என்ன பண்றாரு? சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது? நல்லா கவனிங்க. இயேசுனுடைய முதுக பாதுகாக்க வேண்டிய இந்த சீஷர்கள், அல்லேலூயா, இயேசு சாமி என்ன பண்ணோம்? இந்த சீஷர்களுடைய முதுக பாதுகாக்கணும். இந்த சீஷர்கள் என்ன பண்ணோம்? இயேசுனுடைய முதுக பாதுகாக்கணும். அல்லேலூயா. ஆனா இயேசுனுடைய முதுக பாதுகாக்க வேண்டிய இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்றான்? அவருடைய முதுகுலே என்ன பண்றான்? குத்துறான். அல்லேலூயா. சோ என்ன நடக்குது? இதனால ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய காயம் அங்க என்ன பண்ணுது? ஏற்படுது. அவர் என்ன பண்றாரு? சிலுவைக்கு நேராக போறாரு. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இயேசு சாமி சிலுவையில மரிக்கிறதுக்காக தான் வந்தாரு. யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்க வேண்டும்ன்றது எல்லாமே எழுதப்பட்ட உண்மை. அல்லேலூயா. பிதாவானவர் இயேசு அதுக்குத்தான் அனுப்பிச்சாரு. ஆனா அந்த கண்ணோட்டத்துல இந்த காரியத்தை என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. நல்லா கவனிங்க. ஊழியத்துல இருக்கிற நாம, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிற நாம, தவறான நபர்களை நம்மளுடைய பக்கத்துல வைக்கும் போது சாத்தா அவங்க மூலமா கிரியை செய்ய வாய்ப்புண்டு. அல்லேலூயா. சோ அந்த கண்ணோட்டத்துலதான் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இயேசு இவங்களுடைய முதுக பாதுகாக்கணும். இந்த 12 பேரும் இயேசுடைய முதுக என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். ஆனா இயேசுனுடைய முதுக பாதுகாக்க வேண்டிய இவங்க என்ன பண்றாங்க? அதுல ஒருத்த மூலமா சாத்தா என்ன பண்றான்? இயேசுனுடைய முதுக என்ன பண்றான்? குத்துறான். அல்லேலூயா. இதனால ஏசப்பாக்கு என்ன நடந்துச்சு? ஒரு வசனம் வாசிக்கலாமா? இந்த வேதத்துல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், என்ன அதிகமா சிந்திக்க வச்ச ஒரு வசனம்னு சொல்லி சொன்னா அது இந்த வசனத்தை என்ன பண்ணுவேன்? நானு சொல்லுவேன். என்னோட கூட எடுத்து வாசிங்களேன். சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா 13வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டா, என் சிநேகிதரன் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க சகரியா தீர்க்க தரிசனமா இயேசு சுவாமிக்கு நடக்க போகிற அந்த துரோகத்தை குறிச்சு இந்த வசனத்துல என்ன பண்றாரு? எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க கூகுள்லயோ இல்ல பைபிள் டிக்ஷனரியிலோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா, யூதாஸ் காரியோத் இயேசுக்கு செஞ்ச துரோகத்தை இது என்ன பண்ணுது? குறிக்குது. நல்லா கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நாளுல ஏசப்பாவை பார்த்து கேட்பாங்க, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டா, என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். அல்லேலூயா. அப்போ ஏசாமிக்கு நடக்க போறதை இங்க தீர்க்க தரிசனமா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசு சாமியுடைய கைகள்ல ஒரு காயம் உண்டாகும். அல்லேலூயா. அவருடைய கைகள் என்ன பண்ணும்? வடுக்கள் உண்டாகும். அது ஏன் அப்படி உண்டாகும்னு சொல்லிட்டு அவர் இடத்துல போயிட்டு, ஏசாமி உன்னுடைய கைகள்ல ஏன் இப்படிப்பட்ட காயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு அதற்கு ரிப்ளை என்ன தெரியுமா கொடுக்கிறாரு? அவர் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்றாரு? ஓ இதுவா, இது என் நண்பர் வீட்டுல எனக்கு உண்டான காயம், என்னுடைய சிநேகிதரின் வீட்டுல எனக்கு உண்டான காயம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? யார நம்பி நம்ம ஊழியத்துல நிக்கிறோம், யார நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு பின்னாடி ஆர்மர் இல்லாததுனால யார நம்ம நம்பி நிக்கிறோமோ அவங்க மூலயமா நமக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க தமிழ்ல வாசிக்கும் போது உன் கைகள்ல என்ன வடுக்கள் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல பல டிரான்ஸ்லேஷன்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா wounds on your hands அப்படின்னு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. கவனிங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல மட்டும் இந்த வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்குது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்ப இந்த சத்தியம் உங்களுக்கு தெளிவா புரியும். என்னோட கூட வாசிங்க. சஹரியா chapter 13 verse number 6. And if one ask him, what are these wounds on your back? He will say, the wounds I received in the house of my friends. Hallelujah. நல்லா கவனிங்க. What are these wounds on your back? ஏசாமிய பார்த்து கேக்குறாங்க, தமிழ்ல உன்னுடைய கைகள்ல என்ன வடுக்கள்னு எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, தமிழ்ல உன் கைகள்ல என்ன வடுக்கள்னு எழுதப்பட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல இந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல மட்டும் என்ன தெரியுமா போட்டிருக்குது, வாட் ஆர் தீஸ் wounds on your back? அல்லேலூயா. இயேசுவே, உன்னுடைய முதுகுல என்ன காயம்? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உன்னுடைய முதுகுல என்ன காயம்? அப்ப அவரு ரிப்ளை பண்றாரு, the wounds I received in the house of my friends. அல்லேலூயா. என் முதுகுல என்ன காயம் சொல்லி சொன்னா, இது என்னுடைய நண்பர் வீட்டுல நான் யார நம்பி நான் ஊழியத்துல இணைச்சனோ, நான் யார நம்பி என்னுடைய வாழ்க்கையில நான் நின்னனோ, நான் யார நம்பி நான் காரியங்களை செய்ய நான் முயற்சித்தேனோ அவங்களால உண்டான காயம் சொல்லி அவர் என்ன பண்றாருங்க, குறிப்பிடுறாரு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அல்லேலூயா. சோ இந்த ஆர்மர் ஆஃப் காட நம்ம தியானிக்கும் போது கவனிங்க, நமக்கு எல்லா சர்வாயுத வர்க்கமும் முன்னாடி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு பின்னாடி என்ன பண்ணல, நமக்கு ஆர்மர் என்ன பண்ணல, இல்ல. அல்லேலூயா. அப்போ யார நம்பி நம்ம வாழ்க்கையில இணைக்க முயற்சி பண்றோம், எப்படிப்பட்ட நபர்களை நம்ம ஊழியத்துல இணைக்கிறோம்? நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற நபர்களை நம்பி நம்ம ஊழியத்துல நிக்கும் போது, ஆண்டவர் கொடுக்கிற நபர்களை நம்பி நம்ம வாழ்க்கையில நம்ம நிக்கும் போது, நான் சொல்றேன், சாத்தானால நம்மளை காயப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. சாத்தானுக்கு எந்த விதமான வழி என்ன பண்ணலைங்க, இல்ல. அல்லேலூயா. கவனிங்க, இங்க யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்கணும்ன்றது எழுதப்பட்ட ஒரு காரியம். அதனால ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அவனை ஊழியத்துல என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துக்கிட்டாரு. கவனிங்க, ஊழியத்துல சேர்த்துக்கும் போது கூட ரா முழுவதும் ஜோம் பண்ணி தான் அவர் அந்த 12 பேர் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்றாரு. ஆனா அதுல ஒருத்தன் சரியில்லாம போன உடனே அவன் என்ன பண்றான், அவன் சாத்தானுக்கு வழி திறக்கிறான். அவன் மூலயமா சாத்தானா பண்றான், இயேசுடைய முதுகனா பண்றான், காயப்படுத்துகிறான். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு சாமிக்கே அந்த நிலைமைன்னு சொல்லி சொன்னா நமக்கு எம்மாத்திரம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அதனாலதான் ஆண்டவர் கிதியோன ஊழியத்துக்கு அழைக்கும் போது, அல்லேலூயா, ஆண்டவர் கிதியோன யுத்தத்துக்கு அனுப்பும் போது அங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்ப இதுல இன்னும் நம்ம இந்த காரியத்தை என்ன பண்ணலாம், புரிஞ்சு கொள்ளலாம். எடுங்களேன் என்னோடு கூட. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னோடே கூட வர கடவன். உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க கிதியோன ஆண்டவர் யுத்தத்துக்கு அனுப்பும் போது, ஊழியத்துக்கு அனுப்பும் போது அங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு, கிதியோனே, நான் யார உன் கூட அனுப்பும்படி குறிக்கிறேனோ அவர்கள் மட்டும்தான் உன் கூட என்ன பண்ணும், வரணும். நான் யார உன் கூட வர வேணான்னு சொல்றேனோ அவங்க உன் கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஊழிய பாதைன்றது ரொம்ப கடினமான பாதை. அப்ப நம்மோடு கூட இருக்கிற நபர்கள், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நபர்கள் உத்தமமான நபர்களா இருந்தா மாத்திரமே நம்ம தேவனுடைய சித்தத்தை முழுமையா என்ன பண்ண முடியும், செய்து முடிக்க முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம கூட இணைக்கிற நபர்கள்
ஒருவேளை தவறான நபர்களா இருப்பார்கள்னு சொல்லி சொன்னா அவங்க சாத்தானுக்கு வழி திறக்கும் போது அவங்க மூலயமா நமக்கு பெரிய பாதிப்பு என்ன பண்ணோம் உண்டாகும். அல்லேலூயா. சோ அந்த காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வசனங்களை நீங்க திருப்பி திருப்பி எடுத்து பாருங்க. நிச்சயமா அப்ப உங்களுக்கு என்ன பண்ணும் புரியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் இதை பத்தி நீங்க எதனா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. நிச்சயமா நம்ம சேர்ந்து தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.